எந்த இடத்துல நாம பானிபூரி விற்கிறவங்கன்னு அசிங்கப்படுத்தணும்? எந்த இடத்துல இந்திக்காரங்களை கேவலப்படுத்தணும்? ரொம்ப தெளிவா இருக்கணும் மக்கா. நாம இந்திக்காரர்களுக்கு எதிரி இல்லை. இந்தி மொழிக்கு கூட நம்ம எதிரி இல்லை. இந்தியை திணிப்பதற்கு நாம் எதிரி. ரொம்ப கவனமா இருக்கணும். நாம இந்திக்காரர்களுக்கோ இந்தி மொழிக்கோ நாம் எதிரி இல்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் மதிக்கிறவர்கள் நாங்க. ஏன்னா நம்ம படிச்சிட்டோம். அந்த மரியாதையை நம்ம எல்லா மொழியும் கொடுக்கணும். ஆனால் எந்த மொழியை திணிச்சாலும் எதிர்ப்போம். இந்தியை மட்டும் இல்லை. அதுல நாம கராரா இருக்கோம். இந்த கும்பல் என்ன வரும்? மதுவந்தி உட்பட அத்தனை பேர் வந்து உட்காந்துட்டு, நீங்க வாழ்ந்த ஆந்திராவை தாண்டினீங்கன்னா 2 பிளேட் பானிபூரி வாங்கணும்னா பானிபூரி லோலோ அப்படின்னு அலையணும். தேதோன்னு கேட்கணுமா அப்படின்னு நம்ம லோலோன்னு ஹிந்தி தெரியாம அலைவோமா. அதாவது ஹிந்தி படிச்சாதான் இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாமா. அப்பதான் நம்ம ஆட்கள் கேட்டாங்க, ஏங்க ஹிந்தி படிச்சவங்க முறை இங்க வந்து கூலி வேலை பார்க்குறான், ஹிந்தி படிச்சவங்க முறை இங்க வந்து பானிபூரி செய்யறான், நீங்க என்னங்க எங்களை ஹிந்தி படிக்க சொல்றீங்க? நாங்க 2 மொழி படிச்சு ஜெயிச்ச கூட்டம் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம். இதுல 2 மொழி படிச்சு ஜெயிச்ச கூட்டத்தை விட்டானுங்க, இதை மட்டும் தூக்கிட்டானுங்க. பானிபூரி விற்கிறான்னு அசிங்கப்படுத்துறாங்க, கூலி வேலை பார்க்குறாங்கன்னு அசிங்கப்படுத்துறாங்க. கூலி வேலை பார்க்கறதோ பானிபூரி விற்கிறதோ அசிங்கம் இல்லை. அது ஒரு தொழில். திருடுறதை விட, கொள்ளையடிக்கிறத விட, செயின் இருக்கிறத விட இதெல்லாம் நல்ல விஷயம். உங்களை போல ஊழல் பண்றதை விட, பாஜக மாதிரி ஊழல் பண்றதை விட உழைக்கிறது எவ்வளவோ மரியாதைக்குரிய விஷயம். ஆனா நாங்க கேட்கிற கேள்வி பானிபூரியிலேயே உழைப்புல இல்ல. அவனை இந்த இடத்துலயே வச்சுட்டு உட்காந்து நீங்க சுரண்டி திங்கிறீங்களே, இதை எப்போ மாத்த போறீங்கன்ற கேள்விக்குள்ளதான் அந்த கொஸ்டினே வருது, அந்த பதிலே வருது. மும்மொழி கொள்கை படிக்கணும்னு கேட்கும்போது ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு நம்ம சொன்ன பதில் இருக்கும்ல, அதுல கொஞ்சம் கத்திரிச்சு கொண்டு போய் பீகார்ல உருட்டுறானுங்க.